Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரையான ஹேர் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ரொம்ப ஃப்ரிஸியான ஹேர் இருக்கிறவங்களுக்கு, அவங்க கூட இந்த ஹேர் டையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேர் டைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹேர் மாஸ்க்னே சொல்லலாம். இது வந்து க்ரே ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணும். நார்மலாகவே ஹேர் இருக்குது அப்படின்னாக்கா ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வளரணும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்கேல்ப் இருக்கணும், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றவங்களும் வந்து ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப சில்கியான ஷைனிங்கான ரொம்ப லாங்கான ஹேர் அச்சீவ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் தான். ஸோ அதுக்கு வந்து பியூரான ஒரு ஹென்னா, அதாவது மருதாணி பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பதஞ்சலி ஒரு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது வந்து கொஞ்சம் பியூராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ ஹென்னா பவுடர் பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும். அதாவது ஏற்கனவே முடி நிறைய கொட்டுது அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வந்து ஹேர் மாஸ்கில் வந்து ஹென்னா பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்து வந்து இண்டிகோ பவுடர், அதாவது அவுரி இலை பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஸோ டை பண்ணுறோம் அப்படின்றவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த அவுரி இலை பொடியை போட்டுக்கோங்க. கெமிக்கல் டைனால் நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த இது போடுறதுனால வந்து நம்ம 100% வந்து கெமிக்கல் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஹேரும் வந்து ரொம்ப நல்ல சில்கியாக லாங்காக வளரும். ஸோ எல்லாருமே இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவரி விலை போட்டு ரெண்டையும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இதில் மில்க் போட போகிறேன். ஸோ மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் தயிர் போடுறது வந்து பிடிக்காது. ஸோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படிங்கிறலாம் நினைப்பாங்க. ஸோ நான் அதனால் வந்து மில்க் போட்டுக்கலாம். ஸோ மில்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆகும். மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் பிடிக்காதவங்க, தயிர் ஸ்மெல் பிடிக்காதவங்களும் போட்டுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மில்க் வந்து ரொம்ப வந்து ஃப்ரிஸியான ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக ஆகும். ஸோ அதனால் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த மில்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபேட் ஃப்ரீ அதெல்லாம் தேவையில்லை. எந்த மில்க் இருந்தாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து கடுகு எண்ணெய், அதாவது மஸ்டர்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்க்குறேன் நான். மஸ்டர்ட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கடுகு எண்ணெயை வச்சு தான் வந்து சமையலே வந்து அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம வந்து சவுத் இந்தியாவில் வந்து கடுகு எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் ஹேர் மாஸ்கில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படியே ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வந்து தடுக்கும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் பாதாம் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம் ஆயில் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாதாம் ஆயில் வந்து ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா முடி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து பாதாம் ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஹேரில், அதுவும் வந்து நல்லாவே சரியாகும். ஹேர் க்ரோத்தும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் பாதாம் ஆயில் போடுறதுனால. ஸோ இதில் வந்து முக்கியமான இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறேன். அதுதான் வந்து காஃபி. காஃபி வந்து பவுடர் இருக்கப்போ வந்து நீங்கள் வந்து டிகாஷன் போட்டுக்கோங்க. இது வந்து டிகாஷனாகவே கிடைக்கிது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணுறேன். நான் காஃபி பவுடரை வந்து டிகாஷன் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஃபியில் வந்து கெஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அதை வந்து ரீசெண்டாக வந்து சொல்கிறாங்க, நிறைய ரிசர்ச்லலாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஹேர் க்ரோத்தை விட ஏற்கனவே முடி வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஃபி வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வைட்டமின் இ ஆயில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து அதாவது உங்களுடைய லென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால இருந்தால் 1 போட்டாலே போதும். அதனால் வந்து 1 யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரிவெண்ட் வந்து ரொம்ப வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கனாவே வைட்டமின் இ தான். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இதில் வந்து ஆயில் செக்ரேஷனை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கிறப்பவே வந்து
நிறைய வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கெலாம் ரீசன் வந்து அந்த வந்து எண்ணெய் அதிகமாக சுரக்கிறதுனால தான். ஹெல்த்தியான ஸ்கேல்ப் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வைட்டமின் இ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த வைட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாதாம் ஆயிலை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மிக்சரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வச்சுருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உடனே வந்து ஹேரில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம இண்டிகோ பவுடர் போட்டிருக்கிறதுனால இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உடனே வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னோடய ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, கீழே ஒழுகாமல் இருக்கணும். ஸோ போட்டுட்டு ஹேரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 hour வந்து விட்டுறலாம். அப்படியே விட்டுட்டு நார்மலான, அதாவது வந்து வார்மான வாட்டர், ரொம்ப சூடாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் நார்மலான வார்ம் வாட்டரில் வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து அவ்வளோ வந்து ஒரு சில்கியாக ஷைனிங்காக ஆகும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஹேர் மாஸ்க் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கலரும் வந்து க்ரே ஹேர் வந்து பிளாக் ஹேராக வந்து உடனே வந்து மாறிடும். ஸோ எந்த கெமிக்கலுமே போடாமல் சூப்பராக வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.